ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு கிட்ஸுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா மேலே அந்த தோலை உரிச்சிங்கனாலே அது நல்லா வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு மறுபடியும் அகைன் ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் நான் ஒரு தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எதுவும் பேன்னாலும் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யில் அதை வந்து சாட்டை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நெய் போட்டிருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே அது வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸில் மஷ்ரூம்லேருந்து தானாகவே தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே அது கொஞ்சம் வேகட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடுச்சு. ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.